சிட்டிசன் படத்துல வர மாரி திடீர்னு ஒரு நாள் ஒரு கிராமமே காணாம போச்சு அப்படின்னு சொன்னா நம்ப முடியுமா? ஆமா. த மிஸ்ட்ரி கால்ட் ட்ரோனாக்கிய காலனி. 1587ல ஜான் ஒயிட் அப்படின்ற ஒரு இங்கிலாந்த சேர்ந்தவரு தன்னோட ஃபேமிலியோட கிட்டத்தட்ட ஒரு 100 பேர கூட்டிக்கிட்டு ரொனாக்கே அப்படின்ற ஒரு தீவுல போய் காலனி அமைக்கிறாரு. அப்படி அமைச்ச அவரு ரிட்டர்ன் இங்கிலாந்துக்கு போக வேண்டிய சிச்சுவேஷனால போயிட்டு ரிட்டர்ன் 3 வருஷம் கழிச்சு தான் வராரு. காரணம் என்ன அப்படின்னா, இங்கிலாந்து விசஸ் ஸ்பானிஷ்க்கு வார் அங்க போயிட்டு இருந்ததுனால அவர் அங்கேயே மாட்டிக்கிறாரு. 3 வருஷம் கழிச்சு ரிட்டர்ன் அவரும் ரொனாக்கியா தீவுக்கு வந்து பார்க்குறாரு. அப்படி வந்து பார்த்த அவருக்கு ஒரே ஷாக். அப்படி என்னன்னா, அந்த தீவுல லிட்டரலா ஒரு ஆளு கூட இல்ல. ஆனா, அங்கே வார் நடந்ததுக்கான தடயமும், டெட் பாடிஸோ எதுவுமே காணோம். அந்த இடத்துல யாருமே இல்ல. இவரும் ஆச்சரியத்தோட உள்ள போய் பார்க்குறாரு. உள்ள போய் பார்த்தா, ஒரு போஸ்ட்ல குரோட்டான் அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும் எழுதியிருக்குது. அதே கொஞ்சம் தள்ளி போய் பார்த்தா, ஒரு மரத்துல க்ரோ அப்படின்ற ஒரு வார்த்தையும் எழுதியிருக்குது. 400 வருஷம் ஆச்சு. இன்ன வரைக்கும் அந்த தீவுல என்ன நடந்துச்சுன்னு யாருக்கும் தெரியல. இதுக்கு நெறைய தியரியும் சொல்றாங்க. அந்த தீவுல இருந்த எல்லாருமே, அங்க பக்கத்து தீவுல இருந்த ட்ரைபுங்க கிட்ட மாட்டியிருக்கலாம். அவங்களோட போய் வாழ ஆரம்பிச்சிருக்கலாம் அப்டின்ற மாரியும் சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க அப்டின்னா, அந்த இடத்துல அவங்களுக்கு இருக்கறதுக்கு புடிக்காம திருப்பி ரிட்டர்ன் இங்கிலாந்துக்கே போயிரலாம் அப்டின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் போகுற வழியில கடலுக்குள்ள மாட்டி இறந்து போயிருக்கலாம் அப்டின்ற மாரியும் சொல்றாங்க. சிலர் என்ன சொல்றாங்க அப்டின்னா, ஸ்பானிஷ்காரங்க இவங்க இங்க இருக்கிறது தெரிஞ்சு இங்க வந்து எல்லாரையும் கொன்னு கடல்ல கொண்டு போய் போட்டுருக்கலாம் அப்டின்ற மாரி தியரி நெறைய சொல்றாங்க. இன்ன வரைக்கும் அதுல என்ன நடந்துச்சு அப்டின்ற தியரி யாருக்குமே தெரியாது. உங்களுக்கு எதுவும் இத பத்தின ஐடியா எதுவும் இருந்துச்சு அப்டின்னா, கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க் யூ.